அடுத்தது இதில் பார்க்கணும் அப்படின்னா செல்ஃப்லெஸ்னஸ். Selflessness. Perform the nishkamya karma, not expect anything in return. Become the selfless by detaching yourself from the outcome. Realizing happiness through your effort and maximize your happiness. அதாவது செல்ஃப்லெஸ்னஸ்னால் தனக்குன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும், நாம் தான் அவங்க அப்படிங்கிறது நினைக்கிறது. ஓகேவா? அதாவது ரிசல்ட் வந்து சந்தோஷமாக வந்தாலும் சரி, ஹாப்பியாக வந்தாலும் சரி, அது என்னை எந்த விதத்துலையும் எஃபெக்ட் பண்ணாது. அட் தி சேம் டைம் நான் என்னுடைய 100க்கு 200% நான் வந்து என்னோடய எஃபர்ட்டை கொடுப்பேன். அண்ட் மேக்ஸிமைஸாக நான் வந்துட்டு ஹாப்பினஸாக என்னையும் வச்சுப்பேன், மற்றவங்களையும் வச்சுப்பேன். ஓகேங்களா? Why civil servant should be selfless? எதுக்காக சிவில் சர்வெண்ட் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா, சிவில் சர்வெண்ட் ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் எய்தர் ரிவார்ட்ஸ் ஆர் அவார்ட்ஸ் நார் ரெகக்னிஷன் ஃபார் their ஒர்க். இஃப் they attach themselves to their career, they can never maximize the welfare of people. Cadre-based civil servants can never bring about reforms or change. They are interested in perks, privileges and their promotions. Hobbes stated that state becomes a leviathan due to self-interest. Okay, அதாவது சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு வந்து செல்ஃப்லெஸ்னஸ் எதுக்காக தேவை அப்படின்னு கேட்குறாங்க. எதனால அப்படின்னா, சிவில் சர்வெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ரிவார்ட்ஸ் ஆகட்டும், அவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன்ஸ் அவங்களோட வேலைக்காக. அது எதுவுமே, ஏன்னா அவங்களோட ஒர்க்கே அதுதான். அப்படிங்கும்போது நீ அதை பண்ணின அப்படின்னா நான் இது கொடுப்பேன், உன் வேலையை அதை நீ உன் வேலையை மீறி அதிகமாக வேறு எதாவது பண்ணினா அதுக்கு அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன் கொடுக்கலாம். அண்ட் இந்த கேடர் பேஸ்டு சிவில் சர்வெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரிஃபார்ம்ஸ் அண்ட் சேஞ்சஸ் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்போவுமே வந்து இந்த கேடர்லேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அவங்க பர்க்ஸ், ப்ரிவிலேஜஸ், ப்ரமோஷன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஹர்ப் சொல்கிறாரு, ஸ்டேட் வந்து லெவியத்தான் ஆகிடுச்சு. அப்படின்னா என்னென்னா, லெவியத்தான் அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஸ்னேக் வந்து முட்டை போடுது. அது முட்டை போட்டோன்னே அதோட தன்னோட குட்டிகளை அதே சாப்பிட்ரும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே போல் தான் நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு லீடரை வந்துட்டு எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம். ஒரு எம்எல்ஏஸ் அவங்க மேலே இடத்துக்கு போயிட்டு நம்மளவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அது பேர் தான் லெவியத்தான். த ஸ்டேட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் தியர் ஓன் பீப்புள் ஃபார் தியர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். எம்பத்தி. அடுத்தது, இஃப் த சிவில் சர்வன்ட்ஸ் ஹாவ் எம்பத்தி, நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ். இஃப் தே டூ நாட் ஹாவ் எம்பத்தி, again nothing else matters. The most important value is empathy. If they have empathy, all other values will become the part of their life, like honesty, integrity, selfless, equity, objectivity, transparency and so on. Once you have empathy, you feel the sufferings of other people and become the good human beings. Vivekananda prefer the people with the kind heart rather than the intelligent people. அதாவது எம்பத்தி அப்படின்னா என்னென்னா, இப்போ சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் பார்க்கலாம். இப்போ சிம்பத்தி அப்படின்னா, இப்போ ஏதாவது கண்டலன்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இறந்துருக்காங்கன்னா, ஆமாம் எனக்கும் சோகம் தான் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அதே மாதிரி எம்பத்தி அப்படின்னா என்னென்னா, அவங்க இடத்துக்குள்ளேயே நம்ம அவங்களோட இடத்துலையே நம்ம போய் உட்காந்து அவங்க இவ்வளோ கஷ்டத்தை அவங்க கோ த்ரூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்மளும் ஃபீல் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறது, அதுதான் வந்துட்டு எம்பத்தி. இப்போது இந்த எம்பத்திங்கிற ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னா எதுவுமே மேட்டர் இல்லை. அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அதே மாதிரி எதுவுமே மேட்டர் கிடையாது. இந்த ஒரு வேல்யூ கண்டிப்பாக வந்துட்டு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கே இருக்கணும். இப்போ விவேகானந்தர் வந்துட்டு 2 பர்சன் இருக்காருன்னா, ஒரு பர்சன் ரொம்ப 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 இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், ஒருத்தர் வந்து அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக கிடையாது, பட் ஆனால் கைண்ட் ஹார்ட்டடாக இருக்குது. யார் அவர் வந்து சூஸ் பண்ணுவார்னா, கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கிறவர் தான் வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்றது வந்துட்டு அவரே வந்துட்டு ஒரு இதில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து
Kilker, empathy is required to make the good civil servant. Empathy origin in the Advaitic philosophy, soul of other person same as yours. If you do not have empathy, then all other civil service values become insignificant. Without empathy, none of the other values are reflected in your personality or functions. கேல்கர் அப்படிங்கிறவர் வந்து எம்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு குட் சிவில் சர்வெண்ட்க்கு. எம்பத்தி வந்து எங்கே ஒரிஜின் ஆயிருக்கு அப்படின்னா அத்வைதிக் ஃபிலாசபியில் ஒரிஜின் ஆயிருக்கு. அதாவது உடல் மட்டும்தான் வேறு, என்னுடைய ஆத்மா என்னோடய ஆன்மாவும் உன்னோட ஆன்மாவும் ஒன்று தான். அதாவது அனிமல்ஸ் ஆகட்டும், பேர்ட்ஸ் ஆகட்டும், அண்ட் வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரே சோல் தான் இருக்குது அப்படின்றது உணர்றது. இந்த எம்பத்தி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா மற்ற எல்லா வேல்யூமே வந்துட்டு ஒன்றுமே இல்லை, மற்ற எல்லா வேல்யூமே வந்துட்டு இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லவ் அண்ட் கம்பேஷன் டுவர்ட்ஸ் வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, ஈக்குவிட்டி பேஸ்டு டுவர்ட்ஸ் தெம், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். வை சிவில் சர்வன்ட் should have love compassion? Because Indian societies are hierarchy in nature. Those at the top routinely exploit other sections of society to remove the inequality or to protect the interest of the weaker section. Civil servants should have love and compassion towards weaker section. They must bring the socio-economic change through changes, are always resistant by the vested powerful interest in the society. Unless you have love and compassion for them, it become difficult to face their challenge. லவ்வுக்கும் கம்பேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லவ் அப்படின்னா என்னென்னா என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய அம்மா, என்னுடைய குழந்தை, என்னுடைய அப்பா, என்னுடைய பொருள், என்னுடைய கார், என்னுடைய பைக், என்னுடைய புக் அப்படிங்க என்னுடைய இதில் இருக்கிறது. கம்பேஷன் அப்படிங்கிறது என்னுடையதை தாண்டி எல்லா உயிருமே வந்துட்டு என்னுடைய தான், நான் தான் அப்படிங்கிறது. இப்போ உங்கள் அம்மா மேலே காட்டுற பாசத்தை அப்படியே பக்கத்து வீட்டுக்கார உங்களோட ஃப்ரெண்டோடைய அம்மா மேலேயும் காட்டுறது, இல்லை யாருன்னே தெரியாது பஸ்ஸில் போகிறவங்க மேலே அதே அன்பு காட்டுறது. இதுதான் கம்பேஷன். இது அதிகமான ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கம்பேஷனுக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். அதாவது அன்பு, அளவு கடந்த அன்பு. லவ் அப்படிங்கிறது காதல், இது வந்து அன்புக்கு தான் அதிகமான ஒரு இது இருக்குது. அது இருந்துச்சு அப்படின்னா எல்லா சொசைட்டி மேலேயுமே சிவில் சர்வன்ட்ஸ் வந்து அன்பாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையான அன்பாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவையாக இருக்கோ அது வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க. அதனால் சிவில் சர்வன்ட்ஸ் மஸ்ட் ஹாவ் எ லவ் அண்ட் கம்பேஷன். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஓப்பன்னஸ். டிரான்ஸ்பரன்சி ஷுட் பி ப்ரமோட்டட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆஸ் இன் த டெமோக்ரஸி பீப்புள் ஆர் sovereign. People elect the government which formulates and implements the policy with objective of maximizing their welfare. People have the right to know how these policies are formulated and implemented. Civil servants should ensure the complete transparency in administration. Absence of transparency can result in misuse of power, abuse of authority, nepotism, favoritism in administration, and a high level of corruption. Okay. இப்போ டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஓப்பன்னஸ் அப்படின்னா என்னென்னா, டிரான்ஸ்பரன்சி ஒப்பெக்கு ஆப்போசிட்டாக, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், பீப்புளுக்காக நான் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வர போகிறோம், இத்தனை பேர்த்தில் இவங்களை வந்து நம்ம இது கொண்டு ப்ராஃபிட் ஆக போகிறாங்க, இத்தனை பேர்த்துக்கு பெனிஃபிட் இருக்குது, இதில் இத்தனை பேர்த்துக்கு வந்து கொடுத்துருக்கோம், இத்தனை பேர்த்துக்கு வந்து நாங்கள் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமுமே வந்துட்டு அந்த ப்ராசஸ்மே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா பீப்புள் வந்துட்டு ரொம்பவுமே வந்து ட்ரஸ்டடோட இருப்பாங்க. அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் வந்து இருக்காது. இது வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னா மிஸ்யூஸ் ஆஃப் பவர் இருக்கும், அத்தாரிட்டி அப்யூஸ் பண்ணுவாங்க, நெப்போட்டிசம், ஃபேவரிட்டிசம் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டுமே வந்து போய் சேரும். அண்ட் ஹை லெவல் ஆஃப் கரப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி. In the parliamentary democracy, civil servants are not directly accountable to the citizens are not directly accountable to the people for their actions. They are accountable to the political executives, which often result in the politicization of the civil service. On the other hand, absence of accountability on the mechanism results in inefficiency and the dictatorial functioning of civil service. Democracy is all about the sovereignty of citizens. All institutions in democracy must be made accountable to people. Civil servants
servants must also be willing to make themselves accountable to people. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இதில் வந்து டெமோக்ரஸியில் நிறைய டைப் இருக்குது. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி இருக்குது, குவாசி பிரசிடென்ஷியல் அதாவது செமி பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி, மொனார்க் ரூல், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. இந்த நம்மளதில் பார்லிமெண்ட்ரி இந்தியா வந்து இட்ஸ் அ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. ஓகே, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் சிவில் சர்வன்ட்ஸ் வந்துட்டு டைரெக்டாக பீப்புளுக்கு வந்துட்டு அவங்க பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க. பீப்புளுக்கு வந்துட்டு டைரெக்டாக எந்த வித அக்கௌண்டபிளுமே கிடையாது. அவங்க வந்து அக்கௌண்டபிள் யாருக்கு அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு தான். அதனால தான் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து எப்போவுமே க்ளோஸாக வச்சுப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது பண்ணுறது இந்த மாதிரியே இருக்கும். அவங்களும் இவங்களை வந்து ஒரு குட் ரேப்போவில் வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இப்போது பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ஏதாவது வேணும் இல்லை வந்து தே ஆர் ஹெல்பிங், சிவில் சர்வன்ட்ஸ் தான் வந்துட்டு ஹெல்பிங் தி பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். கரெக்டாக, தே ஆர் நாட் அக்கௌண்டபிள் டு த பீப்புள். அது மாதிரி ஸோ இவங்க ரெண்டுத்துக்கு ரேப்போ கரெக்டாக இருக்குது. இவங்களுக்கு என்ன வேணுமோ இவங்க பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது தி சிவில் சர்வன்ட்ஸ் மஸ்ட் பி அக்கௌண்டபிள் டு த பீப்புள். அப்போ தான் வந்துட்டு இந்த சொசைட்டி வில் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கமிட்மெண்ட் டு த ஐடியல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ். கான்ஸ்டியூஷனில் இருக்கிற வார்த்தைங்களுக்கு யூ மஸ்ட் பி அக்கௌண்டபிள் கமிட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், ஃப்ரெட்டர்னிட்டி, சாவரன், இது எல்லாமே இருக்கா, செக்குலர், இதுக்கு எல்லாத்துக்குமே கமிட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் இருக்கிற வார்த்தைகளுக்கு. The ideals of constitution. They should be commitment to socialism, secular, parliamentary democracy, and in general to the public service. They must always consider themselves as a servants of the people. அதாவது எப்போவுமே அவங்க வந்து இப்போ இருக்கிற கொலோனியல் டைமில் ஆகட்டும் இல்லை 1990s வரைக்குமே 50s வரைக்குமே 90 வரைக்குமே தே ஆர் தி மாஸ்டர்ஸ் ஆஃப் தி பீப்புளாக இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க ஆக்சுவலி சர்வன்ஸ் ஆஃப் தி பீப்புளாக தான் இருக்கணும் அப்படிங்க சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு டீசென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைசேஷன்னா என்ன, ஒருத்தர் சென்டர் முடிவு டாப் டு பாட்டம் வரும். டீசென்ட்ரலைசேஷனாக பாட்டம் டு டாப் வந்து போகும். எம்பவர்மெண்ட் ஆஃப் த சிட்டிசன்ஸ் இன் டெமோக்ரஸி இஸ் பாசிபிள் ஒன்லி வென் தேர் இஸ் அ ட்ரூ decentralization of power. Radical reforms like the 73 and 74th Amendment, Citizen Charter, social audit could not become the success due to unwillingness on the part of the bureaucracy to decentralization power to the lowest level in the hierarchy. Colonial structure and an attitude prevents them from the realizing the essence of their reforms. As on where possible, they must ensure the real devolution of power to lowest level in society. அடுத்தது ஓகே, டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரணும். டீசென்ட்ரலைசேஷன் கொண்டு வரும்போது வி மஸ்ட் டேக் த பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் நம்ம வந்துட்டு பவர்ஸை வந்துட்டு ரியல் டெவல்யூஷன் வந்து நடக்கும். அதாவது 73rd 74th இதுக்கு எக்ஸாம்பிள். 73rd and 74th அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி. இது வந்ததுக்கப்புறம் லோக்கலில் இருக்கிற பீப்புளுக்கு என்ன தேவைங்கிறது தெரிய வந்து அவங்களுக்கு என்ன தேவைங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது கீழேருந்து மேலே வந்துட்டு போகுது. சிட்டிசன் சார்ட்டர் அண்ட் சோஷியல் ஆடிட்னா ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா இடையில போயிட்டு அதோட இது என்ன ப்ராஜெக்ட்டுக்கான எவ்வளோ செலவாகுது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்குறது. ஓகே, the social audit. Okay, அடுத்தது objectivity, scientific temper, rationality. Because of the strategic position they hold in the organization, civil servants are responsible for taking important decisions and implementing them. They must not bring in any kind of subjectivity in their functioning. Their decisions should be based on the fact and rationality. They should not let their personal bias come in the ways of their function. அதாவது அப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால வி மஸ்ட் டேக் கரெக்டான ஒரு ரேஷனலான ஒரு முடிவுகள் எடுக்கணும். அந்த முடிவுகள் வந்து நம்மளோட தனிப்பட்ட ஒரு விஷயம், தனிப்பட்ட ஒரு நம்மளோட கருத்துக்காக அந்த முடிவுகள் வந்து இருக்கக்கூடாது. எப்படி வந்து நல்லது நடக்கும், நல்லது நம்மளால் பண்ண முடியும், அன்பயாஸ்டாக தான் இருக்கணும். பயாஸ்டாக இருக்கக்கூடாது, அன்பயாஸ்டாக தான் இருக்கணும். அண்ட் ஏதாவது முடிவுகள் எடுக்கணும் ஒரு ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு.
அடுத்தது impartiality. India is a country of much diversity in the terms of religion, region, language, caste, race, gender. Civil servants are expected to implement rule of law in both letter and spirit. They can do so only when they are completely impartial and unbiased in their functioning. Absence of an impartiality can have a disastrous consequences. For example, since independence, many communal violence incidents took place in the country, and the role of police was always questioned in their incident. It is their partisans' behavior that results in their unfortunate event. In 2012, Gujarat riots, 1943, violence in Bombay, and Muzafar's UP, etc. பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறதே நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு கம்யூனல் ரைட்ஸ் நடக்குது அப்படின்னா, இவன் என்னோட இனத்துக்காரன் அப்படின்னு இவன் நீங்கள் அடிச்சிங்கன்னா நான் ஆப்போசிட்டில் இருக்கவனை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வி மஸ்ட் பி அன்பயாஸ்ட் அண்ட் இம்பர்ஷனல். இந்தியா வந்துட்டு ஒரு டைவர்ஸான ஒரு ரீஜன். இந்த இடத்துல இந்தியாவில் அதிகமான ரீஜன், லாங்குவேஜ், கேஸ்ட், ரேஸ், ஜெண்டர் பேசுகிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ரூல் ஆஃப் லா தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். போத் இன் லெட்டர்லேயும் இருக்கணும், நம்ம நடத்திலையும் இருக்கணும், ஸ்ப்ரெட்லேயும் இருக்கணும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இம்பார்ஷியலாக தான் இருக்கணும் அண்ட் அன்பயாஸ்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் பார்ட்டிஷன்ஷிப். In parliamentary democracy, bureaucracy is permanent, whereas political executives temporary. Civil servants are expected to serve the different political masters in their lifetime. They should not have any political ideology of their own. The only political freedom they can enjoy is voting in elections. They should not let their political ideology influence their functioning. They should be complete the non-partisan in their behavior. Otherwise, it would be result in politicization of bureaucracy. In 1975, the then Prime Minister, after imposing the emergency, called for the committed bureaucracy. She demanded that bureaucracy should be committed to their ideology of their ruling party in the power. It resulted in the complete politicization of bureaucracy. In 1990s, this trend could be seen in the functioning of administration at the state level, also with the emergence of the regional rural party. Post-retirement benefits in the favor of ruling party, governors, career advancement. Tamil Nadu season critical bureaucracy. ஓகே, இப்போ என்னென்னா நான் பார்ட்டிஷன்ஷிப், அதாவது நம்ம வந்து ஒரு தலையான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மட்டும் வந்து நம்மளால் ஃபேவர் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. நம்மளோடது வந்து அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வச்சு நம்மளோட ஐடியாலஜி அப்படி இருக்குது, அவங்களோட ஐடியாலஜி அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணிகிட்ருக்க முடியாது. நம்மளுக்கு ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ஃபேவர் இருக்குது, என்னென்னா நம்மளுக்கு வந்து ஓட் பண்ணுறது. எந்த கட்சிக்கு வேணாலும் நம்ம ஓட் பண்ணிக்கலாம், அது மட்டும்தான் இருக்குது. 1975 எமர்ஜென்சி போட்டும்போது இந்திரா காந்தி டைமில் ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி தென் ப்ரைம் மினிஸ்டர் இறந்துட்டாங்க. அப்படி அவங்க இருக்கும்போது அவங்க சொன்னது கமிட்டட் பியூரோக்ரஸியாக இருக்குது. அதாவது அவங்களோட ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி பியூரோக்ரஸி ஷுட் கமிட்டட் டு தேர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு. அப்போ ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அந்த மாதிரி ஆக ஆரம்பித்தாங்க. 1990ஸ்லேயுமே ஸ்டேட் லெவலில் நிறைய இந்த மாதிரி ஆச்சு. இது எதனால் இந்த மாதிரி கமிட்டட் பியூரோக்ரஸி ஆகுறாங்க, பொலிட்டிசைசேஷன் ஆஃப் பியூரோக்ரஸி ஆகுறாங்கன்னா, இந்தியா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு திருப்பி வேறு ஏதாவது போஸ்டிங்ஸ் கொடுக்குவாங்க அண்ட் கவர்னர்ஸ் அதே மாதிரி நடந்துப்பாங்க அண்ட் கெரியர் அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக அப்படி நடந்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்சவரன்ஸ், dedication, love, compassion and commitment, meaning the inner strength to carry on with their functions during times of adversity. Civil servants are agents of change in the society. They are expected to bring about the socio-economic transformation, and kind of change is always resistance by the worst interest in the society. Civil servants must have their inner strength to carry on with their change in spite of resistance. On the other hand, what are the witness in reality is inactive at the status quo to nature.
of bureaucracy. It is said that during the first few years of their service, civil servants are known and also committed to bringing about change. But once they started facing the resistance, they lose their necessary will to fight their system. They become the part of the system. அதாவது சிவில் சர்வெண்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஏஜெண்ட் ஆஃப் சேஞ்ச், ஓகேவா. பட் ஆனால் இனிஷியல் டேஸில் அவங்க சேஞ்சை வந்துட்டு சோஷியோ எக்கனாமிக்கல் ஆகட்டும், இல்லை வந்துட்டு பீப்புளுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்துலேயுமே சேஞ்ச் கொண்டு வரதுக்கு ஏஜெண்ட் ஆஃப் சேஞ்சாக இவங்க தான் இருக்காங்க. பட் ஆனால் இனிஷியல் டேஸில் தே ஆர் ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப வந்து ப்ரோஆக்டிவாகவும் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்துட்டு ரொம்ப கமிட்மெண்ட்டாக அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தே ஆர் கமிட்டட் டு த வேல்யூஸ் அண்ட் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும். பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஒன்று வந்துட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சிஸ்டமை சேஞ்ச் பண்ணுறதுல சிஸ்டத்தில் ஒரு ஆளாக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, we can see the next part.